தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குலயும் இந்த மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள ரூ. 17,000 வரைக்கும் டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது? உங்களால இந்த அமௌண்ட்டை பெற முடியுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மாதம் ரூ. 1000 பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு வழங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இதை வழங்கிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் ரூ. 5,000 வரைக்கும் போட்டிருந்தாங்க. இது நம்ம சேனல்ல முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரூ. 5,000 வந்து அக்கௌண்ட்லயுமே டைரக்டா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரூ. 5,000 எதுக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டப்ப பிப்ரவரி மாசம் 1000, ஏப்ரல் அண்ட் மார்ச் மாசத்துக்கு 1000, மொத்தம் ரூ. 3,000. அது இல்லாம கோடை காலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரூ. 2,000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா ரூ. 5,000 டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்துமே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை கால விடுமுறை இல்ல கோடை காலம் அப்படின்னா எல்லா வருஷமும் வருதுதான். இந்த வருஷம் எலெக்ஷனுக்காக மட்டும் பாத்தீங்கன்னா ரூ. 2,000 வந்து அடிஷனா போட்டிருக்காங்க. மொத்தம் ரூ. 5,000 தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி தரப்புலயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இதை பத்தி ரொம்ப பெருசா வந்து எதுவுமே கண்டுக்காம டிஎம்கே அரசு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா ஸோ மாற்றுத்திறனாளி, விதவை பெண்கள் அந்த மாதிரி வாங்குற எல்லாருக்குமே ரூ. 2,000 சேர்த்து எக்ஸ்ட்ரா போடுறோம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து தான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிஎம்கே சார்பில் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரூ. 5,000 ஒரு தடவை போட்டுட்டாங்க. ரூ. 2,000 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊதியம் உதவி தொகை யார் யாரெல்லாம் பெறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மீனவர்கள் அந்த சமுதாயத்தினருக்கு ரூ. 8,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெபாசிட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பார்த்த பிரதமர் மோடி என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிஜேபி பத்தி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 10,000 12,000 பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பெண்கள் கணக்குலையும். ஏன் இந்த அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனை முன்னிட்டு தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ பிஜேபி 2025ல பீகார் எலெக்ஷன் அப்போ பெண்கள் கணக்குல ரூ. 10,000 டெபாசிட் பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டெபாசிட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் போயிருந்தாங்க. ஸோ இதை பத்தின அறிவிப்பு வந்து வெளியா இருந்துச்சு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சரி இப்ப 2026ல ஏப்ரல் இல்ல மே மாசத்துல எலெக்ஷன் கண்டிப்பா நடந்துருங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல அதிரடியா என்ன அறிவிப்பு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாடல் என்னவோ அதை அப்படியே பின்பற்றி ஸோ தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 12,000 வரைக்கும் தரலாம் அப்படிங்கிற அறிவிப்பா வெளியாயிருக்கு. ஸோ இதை வந்து பிஜேபி சைட்ல இருந்துமே நிறைய பேர் அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டிஎம்கே சைடுமே கசிஞ்சிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் ஏன் தர இப்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க, இது நீங்க ரொம்ப நாளா சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே சார்பில இருந்து ஒரு ரூ. 5,000 டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட பிளான் பீகார்ல என்னவா இருந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு கரெக்டா அந்த டேட் அறிவிக்கிறதுக்கும் ஒரு 1 வீக்ல 10 டேஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ₹10,000 வந்து டெபாசிட் பண்ணாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே கொண்டு வரலாம் அப்படின்னு எடப்பாடியும் சரி பிஜேபியும் சரி சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாலின் சைட்ல இருந்துமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து ₹5,000 வந்து லேடிஸ் கணக்குல டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களும் 10,000 பண்ணாங்க இல்ல 12,000 பண்ணாங்கன்னா அது ஒரு போட்டி மாதிரி தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ₹10,000 இப்போ டெபாசிட் இல்ல 12,000 பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே சைட்லேருந்து இன்னொரு 5,000 போட்டாங்கன்னா அதுதான் வந்து மக்களுக்கு பெருசா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,000 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது மார்ச் மாசம் இறுதிக்குள்ள எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரூ. 12,000 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் மகளிருக்கு பீகார்ல கொடுத்தாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூ. 12,000 செலுத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல பிளஸ் 5,000 அப்படின்னு போட்டிருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டிஎம்கே தெரிஞ்சு ஸோ இப்போ அவங்களோட பிளானாவும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரூ. 5,000 வந்து மகளிர் உரிமை தொகையை டெபாசிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு அடிஷ்னலா ஒரு ரூ. 5,000 வந்து மகளிர் உரிமை தொகையை டெபாசிட் செய்யறதுக்கான வழிமுறைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்து டெபாசிட் செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 5,000 வந்து டெபாசிட் பண்ணதுக்கே பாத்தீங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்ல இருந்தும் சரி மெஜாரிட்டி ஆஃப் த கோர்ட் ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ எலெக்ஷனை பொறுத்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி டெபாசிட் பண்றது விச் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸோ டிஎம்கே சைட்ல இருந்து இப்போ ரூ. 5,000 வந்து மகளிர் உரிமை தொகை யார் யாரெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ரூ. 5,000 ஆல்ரெடி டெபாசிட் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்டம் அப்படின்னு போட்டுட்டு போன வாரத்துல திரும்பி ஒரு ரூ. 5,000 வந்து
யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களுக்கு டெபாசிட் பண்ணாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து ரூ. 5,000 வாங்கியிருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் கட்டமும் சரி, 2ஆம் கட்டமும் சரி, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷனலா ரூ. 5,000 டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி, அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இந்த ரூ. 12,000 எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி உங்க அக்கவுண்ட்ல டைரக்டாவே வந்துரும். இவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப டிஎம்கே சார்பிலேருந்து வெறும் மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் தான் காசு குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ஸ் ஓட்டையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும்னு குடும்பத்துக்கு ரூ. 12,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் வரும், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஸோ மகளிர் உரிமை தொகை யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ரூ. 12,000 காசு வந்து வந்துரும். ஸோ அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை டிஎம்கே சார்பிலேருந்து ரூ. 5,000 அவங்க உங்களுக்கு போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் யார் யாருன்னா பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் மிடில் கிளாஸ் இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இது வர சான்சஸ் இருக்கு. அதாவது ஆண்டு வருமானம் இல்ல 8 லட்சம் 10 லட்சம் அதோட கம்மியா இருக்கிறவங்களுக்கு, இல்ல இந்த மாதிரி காரு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய லக்ஸரி ஐட்டம்ஸ் இல்லாத வீட்டுக்கு இந்த காசு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஆதார் கார்டில் நீங்க என்ன பேங்க் அக்கௌண்ட் இணைச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா டெபாசிட் படும் அப்படின்னு தான் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இப்போ ஸ்டாலின் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைரக்டா மகளிர் உரிமை தொகைன்னு போட்டு 5,000 டெபாசிட் பண்ணாங்களோ, சேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார்லயுமே வந்து 2025ல பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷனுமே இல்லாம அவங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டா ரூ. 10,000 அமௌண்ட் செலுத்தியிருந்தாங்க. ஸோ சேம் மாடலை பயன்படுத்தி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் ஸோ டிஎம்கேலேருந்து ரூ. 5,000, பிஜேபிலேருந்து ரூ. 12,000 மொத்தம் ரூ. 17,000 வரும். யார் யாருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது மிடில் கிளாஸ் இல்ல லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துரும். அப்பர் மிடில் கிளாஸ் வச்சிருக்கவங்களுக்கு வரதுக்கான டவுட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அமௌண்ட்டோ இல்ல வேற ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நியூஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல புது தகவல் எப்ப இந்த அமௌண்ட் வரும் இத பத்தின தகவல் ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிஒன். கண்டிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணிட்டே இருங்க. பணம் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல புது அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் பாய். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். தமிழக மக்கள் ஒவ்வொருத்தோட வங்கி கணக்குலையும் ரூ. 17,000 1, 2, 3 கோ ஸ்டார்ட்.